அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அன்பானவர்களே, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் காத்திருக்கின்றோம். தினமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் அன்பானவர்களே, ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் டிவைன் ஷலோமில் இருக்கும் ஒவ்வொரு நண்பர்களுக்காகவும் நாங்கள் நேரம் ஒதுக்கி ஜெபிக்கின்றோம். ஆம், உங்களது ஜெப தேவைகள் ஆலோசனைகளை நீங்கள் எங்களுடன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அவைகளை கூற முடியும். அவைகளை நீங்கள் எழுத்தில் அறிவித்தால் நாங்கள் உங்களுக்காக எங்கள் நேரங்களை ஒதுக்கி தொடர்பு கொண்டு கதைக்க முடியும். அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நீங்கள் தயவாக ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல. உங்கள் ஒத்துழைப்பை, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்தை ஒத்துழைப்பை நீங்கள் தருவதை அது எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. நண்பர்களே, ஆம், ஒரு விசை நாங்கள் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளைக்காக நம்மிடத்தில் வருகின்றோம். இந்த 2 நாட்களிலும், யுத்த கொடுமுறை நாட்களிலும் நாங்கள் உம்மண்டை கதறி வருகின்றோம். தெய்வமே, இந்த யுத்தத்தின் மூலம் அநியாயமாக அழிக்கப்பட்ட, தங்கள் உடைமைகளை, உயிர்களை இழந்த அப்பாவி மக்களையும் அவர்கள் அன்பானவர்கள் நம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். கர்த்தாவே, முழு உலகத்துக்காக வருகிறோம். எங்கள் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்ற ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாவற்றுக்காகவும் இருக்கும் அப்பாவி மக்கள், சிறு குழந்தைகள், பெண்கள் யாவருக்காகவும் வருகிறோம். இந்த வேளையில் வியாதியில் இருக்கும் அந்த இடத்தை சேர்ந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நீரே அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் வைத்திய உதவிகளையும் கட்டளையிடும். அற்புதமாய் அவர்களுக்கு சுகம் கொடும். கர்த்தாவே, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல கர்த்தாவே, நிகழ்ச்சியை கேட்கும் மற்றும் உலகெங்கும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகள் வைத்திய உதவிகளையும் வைத்திய சிகிச்சைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை உடைய கரத்திலேயே வைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கட்டளையிடும். நீர் அவர்களுக்கு வேண்டிய தேவனாக இருந்து அவர்கள் யாவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் பொருளாதார பிரச்சனைகள், கர்த்தாவே, குடும்ப சூழ்நிலைகள், வேலையில்லா பிரச்சனைகளை கண்ணோக்கி வருகிறோம். தங்கள் பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்காய் எதிர்நோக்கும் பெற்றோரை கண்ணீருடன் உம்மண்டை வைக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அறிந்த கர்த்தாவே, குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் தாங்க நீர் அவர்கள் உள்ளங்களை ஆற்றி தேற்ற வழிகளை திறந்து கொடும். நீங்கள் தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். விசேஷித்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேளுங்கள். எங்கள் செய்திகளை நாங்கள் பேசும் அடியேனை உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பும். கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பி வணைந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உலகத்தில் சமாதானத்தை கட்டளிடும் எங்கள் ஜெபங்களை அற்புதமாய் கேட்கின்றோம். ஆமேன். அன்பார்களை, வேத பாடமாக சங்கீதம் 66, 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, நாங்கள் 2 நாட்களின் ஊடாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 40 நாட்கள், 44 நாட்கள், உண்மையாக இந்த நாட்களில் எம்மில் அநேகர் உபவாசித்து ஜெபிக்கின்றோம். ஆம், இன்று உபவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அதில் நாங்கள் 1 நாள், 3 நாள், 7 நாள், 21 நாள், 40 நாள் என்று அவைகளை தரம் பிரித்து நாங்கள் உபவாசத்தை எங்கள் உடல் வலுவுக்கேற்பபடி நாங்கள் உபவாசிக்க முடியும். அன்பானவர்களே,
ஆயினும் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன், நாங்கள் கடுமையாக எதையும் உண்ணாமல் பட்டினி இருக்கும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உபவாசிப்பதற்கு தடையாக இருக்கின்றது. நாங்கள் சத்தான ஒரு சூப்பையோ குளிர்பானங்களையோ நாங்கள் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை உட்கொள்ளும் பொழுது அல்லது பழங்களை உட்கொள்ளும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக உபவாசம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆம், இது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கண்ட அனுபவமாக இருக்கின்றது. நான் கடுமையாக உபவாசத்தை கடைபிடிக்கும் பொழுது அந்த உபவாசம் தொடர முடியாமல் இருப்பதை இட்டு நான் சிந்தித்தேன். அப்பொழுது ஆண்டவர் தாம் கூறினார், இது டயட்டிங் அல்ல, இது உபவாசம். எனவே தேவையான அளவு உணவை நாங்கள் பழங்களையோ பானங்களையோ நாங்கள் சத்தான சூப்பையோ நாங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் எத்தனை நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து அதற்கேற்பபடி நாங்கள் அந்த உபவாசத்தை தொடர முடியும். அன்பானவர்களே, இன்னும் 2 நாட்கள் முடியவில்லை, ஆனால் சீக்கிரமாக முடியப் போகின்றது. ஏப்ரல் மாதம் முதல் கிழமைகளில் இந்த 2 நாட்கள் முடிகின்றது. எனவே இப்பொழுதும் காலதாமதம் அல்ல, நீங்கள் இந்த உபவாச ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அன்பானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கு உபவாச ஜெபத்தில் 2 தாற்பயங்கள் இருக்கின்றன. அவற்றை எடுக்கும் பொழுது நாங்கள் உபவாசிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். 2 ஒரு பறவையின் 2 செட்டைகளை போன்றதும், ஒரு தராசில் அங்கு 2 நிலைகள் இருக்கின்றன. ஒன்றில் பாரமான அந்த இரும்பு கற்கள் இருக்கின்றன. எந்த நிறையோ அதை அங்கு வைத்து மற்றவற்றில் அதன் பொருளை போடுவார்கள். அதன் எடை சமனாக வரும் பொழுது, இந்த முள் சரியாக காட்டப்படும் பொழுது சரியாக இருக்கும். இதே போன்றதுதான் ஜெபமும் 2 வகைப்படும். இன்று அவை ஒன்று வேத தியானம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து அதை சிந்தித்து தியானித்து அதை குறித்து ஆண்டவருக்குள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும். 2 வகையாக இருக்கின்றது. ஜெபிப்பது நாங்கள் தனியாக எங்களுக்காக, உலகத்திற்காக, நாங்கள் சமுதாயத்துக்காக ஜெபிக்கின்றோம். ஆம், வேதத்தை நாங்கள் வாசிக்கின்றோமா? வேதத்தை வாசித்து தியானிக்கணும். எனவே இவை ஒரு பறவையின் 2 செட்டைகளை போன்றது. தனி ஜெபம் அல்ல, வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கும் பொழுதுதான் அதில் அங்கு ஆதாரமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றும் அநேகர் வேதம் வாசிப்பதில்லை. அதற்கு பல காரணங்களை கூறுகின்றோம். நேரமில்லை, வீட்டில் அதிக கஷ்டம், நீங்கள் புகையிரத நிலையத்தில் செல்கின்றீர்கள், அதில் வேதத்தை உங்கள் தொலைபேசியிலே அதை வாசிக்க முடியும். காரணங்கள் அநேகம் இருக்கின்றது வேதத்தை வாசிப்பதற்கு. சாட்டுகளை விட்டு வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். நீங்கள் புகையிரதத்திலோ அல்லது வேறு வாகனங்களிலோ அல்லது வேறு வேலைகளை செய்யும் பொழுதே நீங்கள் ஜெபித்து கொண்டு புகை வண்டியில் செல்ல முடியும். இப்படி அநேக ஜெபத்தின் தாற்பயங்கள் இருக்கின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். எங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு என்னில் என்ன தடை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இதைத்தான் தாவீது 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் கூறுகின்றார். என்னில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க மாட்டார். என்னில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். 19ஆம் 20ஆம் வசனங்களில் கூறுகின்றார், ஜெபத்தை கேட்பவரே உமக்கு நன்றி. இன்றைய வேத வாசிப்பில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். எனவே ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். ஆம், தாவீது தன் அக்கிரம சிந்தைகளை களைந்து விடுகின்றான். அவன்
அதை தொடரவில்லை. தவறு செய்தான், ஆயினும் அதை உணர்ந்து அவற்றை விட்டு விடுகின்றான். துணிகரமான பாவங்களில் என்னை விலக்கி பாதுகாத்தலும் இப்படியாக அவன் அக்கிரம சிந்தை இல்லாமல் புனிதமனாக அவன் வாழ்கின்றான். அன்பானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்பெருமான் இயேசு கூறுகின்றார். மத்தேயு 21:22 நாங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும் என்று அழகாக கூறுகின்றார். நாங்கள் நம்பிக்கையுடன் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போவென்றால் போகும் நம்பிக்கையுடன் உறுதியுடன் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக மத்தேயு 21:22 கூறுகின்றார். மேலும் லூக்கா 18:1 நாங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று அழகாக கூறுகின்றார். தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றார். அன்பானவர்களே, அதை லூக்கா 18:1 காணப்படுகின்றது. நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் தேவைகளுக்காக அல்லது ஒரு குறிக்கப்பட்ட ஜெபத்துக்காக சில காலம் ஜெபிக்கின்றோம், உடனடியாக பதில் வரவில்லை, சோர்ந்து போய் அவற்றை விட்டு விடுகின்றோம். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் லூக்கா 18:1 கூறுகின்றார். அதை தயவாக வாசியுங்கள். அன்பானவர்களே, இங்கு இன்னும் ஒன்றை அழகாக உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு கூறுகின்றார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15 அங்கு நாங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அங்கு ஆங்கிலத்தில் அவைகள் இருக்கின்றன, தமிழில் அழகாக அந்த கிரேக்க பதம் வருகின்றது. நாங்கள் என்னுடன் சேர்ந்து நீங்கள் போராடி ஜெபியுங்கள் என்பதை கூறுகின்றார். இங்கு நாங்கள் போராடி ஜெபிக்கின்றோமா? அன்பானவர்களே, எங்களுக்கு ஒரு பொருள் வேண்டுமானால் எங்கள் தந்தையினிடத்தில் தாயினிடத்தில் கேட்கின்றோம். அவர்கள் ஒருவேளை உடனடியாக தரவில்லை, நாங்கள் விடுவதாக இல்லை, போராடி அவரிடத்தில் கெஞ்சி அவருடன் நாங்கள் உறவாடி நாங்கள் அதை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த போராட்டம் எங்களை சிருஷ்டித்த அந்த இறைவன், எங்கள் பரம தந்தை, வானாதி வானங்களை சிருஷ்டித்த அந்த இறைவன், ராஜாதி ராஜா, அவர் தெய்வத்தின் தெய்வம், ஜோதிகளின் ஜோதி, ஒப்பானவர் அவருக்கு எதுவும் இல்லை. அந்த இறைவன் இன்று உங்களதும் எனதும் அன்பு தந்தையாக இருக்கின்றார். நாங்கள் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவீகாரத்தை பெற்ற உரிமை உள்ள பிள்ளைகள். அவரிடத்தில் நாங்கள் போராடி ஜெபிக்கும்படி பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக அங்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 15 தெளிவாக கூறுகின்றார். அன்பானவர்களே, இன்று நாங்கள் எவ்விதமாக போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம்? இன்று நடக்கும் யுத்தங்கள் இறுதிக்கால யுத்தங்களை எடுத்து கூறுகின்றன. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:32 கூறப்பட்ட அந்த பதம் இன்று நடக்கும் யுத்தத்தை தீர்க்கதரிசனமாக கூறுகின்ற செய்தியாக இருக்கின்றது. அதை குறித்து நான் விளக்கம் குரலில் இதற்கு முன்பதாக கூறியிருக்கின்றேன். இப்படியாக இறுதி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரின் வருகை, அது ரெப்சர் முதலாவது, அதன் பின்பு அவருடைய இரண்டாம் வருகை. அன்பானவர்களே, அவருடைய இறுதி காலங்களை எடுத்து விளக்கும் யுத்தங்களாக இருக்கின்றது. குறிக்கப்பட்ட அந்த பதம், அங்கு 32 கூறப்பட்ட அந்த பதம் இன்று யுத்தத்தில் ஈடுபடும் அந்த நாடுகளின் பெயர்களை விளக்கி நிற்கின்றது. அன்பானவர்களே, சற்று நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று பெருமான் இயேசு அழகாக மத்தேயு 12:29 கூறுகின்றார். அங்கு பலவானை ஒருவன் முந்தி கட்டினால் ஒழிய எப்படி பலவானுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியும், அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியும்? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, இங்கு பலவான் என்று ஆண்டவர் கூறுவது பிசாசை. மத்தேயு சுவிசேஷம் 12:29
பலவானை முந்தி கட்டினால் இன்று உலகத்தில் நடக்கும் இந்த யுத்தங்கள், அழிவுகள், அசுத்தங்கள் அனைத்தும் இந்த பலவானை விளக்கி நிற்கின்றது. அசுத்த கிரியைகளை எடுத்து நிற்கின்றது. அன்பானவர்களே, இன்று நடக்கும் யுத்தம் அங்கு நியாயத்தை எடுத்து விளக்குவதற்கான யுத்தங்கள் அல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை எடுப்பதற்காக நடக்கும் யுத்தம் அல்ல. பொருளாதார யுத்தம். உலகளாவிய பொருளாதாரத்தை தன்வசப்படுத்தும் யுத்தமாக இந்த யுத்தம் இருக்கின்றது. அன்பானவர்கள், அது மார்ச் 18 அது தெளிவாக அம்பலத்தில் கொண்டு வருகின்றது. ஈரான் நாட்டில் இருக்கும் அந்த எண்ணெய் தீவை கைப்பற்றியதன் மூலம் இது சுதந்திரத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் நடக்கும் யுத்தம் அல்ல. பொருளாதார மேம்பாட்டுக்காய், பொருளாதாரத்தை முடக்குவதற்காக, நாங்கள் செல்வந்தராக வர வேண்டும் என்ற பொருளாதார யுத்தமாக இது இருக்கின்றது. அன்பானவர்களே, அது இன்று நமக்கு அனைவருக்கு புரிந்திருக்கும். எனவே இது இறுதி காலம். பலவான் இன்று அழிவையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரத்தில் கூறப்பட்ட அந்த யுத்தம் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் மத்தேயு 17 அதிகாரம் 29 வசனத்தில், மத்தேயு 17 அதிகாரம் 29 வசனத்தில் சீஷர்கள் அந்த பிசாசை துரத்திவிடக் கூடாமல் போகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் சீஷர்கள் கேட்கின்றார்கள் 29 வசனத்தில், இந்த பிசாசை ஏன் எங்களால் துரத்த முடியவில்லை? அதற்கு இயேசு கூறுகின்றார், இவ்வகை பிசாசுகள் உபவாசத்திலும் ஜெபத்திலுமே அன்றி வேறொன்றுக்கும் கீழ்ப்படியாது. அன்று பலவான் என்று ஆண்டவர் கூறுகின்ற அந்த பதம் இந்த பிசாசை விளக்குவதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, மத்தேயு 12 அதிகாரம் 29 வசனத்தில் அங்கு ஆண்டவர் கூறும் 12 அதிகாரத்தில் அந்த பலவான், அந்த பிசாசு, இன்று அந்த பலவானை நாங்கள் முந்தி எப்படி கட்டுவது? அவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வருகின்றது, இறுதிக்காலம் நடக்கின்றது. அன்பானவர்களே, அவர் வருகைக்கு நாங்கள் என்ன ஆயத்தங்களை செய்கின்றோம்? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கு முன்பு அங்கு அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்குகின்றார். அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கின்றார். சாதாரண மனிதர்கள் ஆகிய எமக்கு அவருடைய வருகை வரப்போகின்றது. இந்த உலகத்தில் நித்திய ராஜ்யமாக 1000 வருஷம் அரசாட்சி. அதற்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? எதை ஆயத்தப்படுத்துகின்றோம்? ஆண்டவர் எனக்காக, உங்களுக்காக அங்கு பல மரங்களையும் அனைத்தையும் ஆயத்தப்படுத்தினார். அவர் வருகைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த பலவானை முந்தி கட்ட முயற்சி செய்கின்றோமா? அல்லாவிட்டால் நாங்களும் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அன்பானவர்களே, இன்று இறுதி நேரத்தில் 12ஆம் மணி நேரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மணித்துளியும் எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. இந்த கணப்பொழுது வரலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாக வரலாம். ஒவ்வொன்றும் அவருடைய வருகையை விளக்குகின்றது. இன்று எத்தனை பேர் நாங்கள் உபவாசிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், எம்மை நாங்கள் தயார்படுத்துகின்றோம்? எனது மனைவி எனது கையை பிடித்து பரலோகம் எடுத்து செல்ல மாட்டாள். நான் சரியாக இருந்தால் மட்டும் பரலோகம் செல்ல முடியும். அதே போல உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் கணவனோ, உங்கள் மனைவியோ உங்கள் கையை பிடித்து பரலோகம் எடுத்து செல்ல முடியாது. நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? பலவானை முந்தி கட்டி அவருடைய ராஜ்யமாகிய அவருடைய வீட்டை நாங்கள் விஸ்தாரப்படுத்துகின்றோமா? உபவாசிப்போம், ஜெபிப்போம், வருகைக்கு எம்மை தயார்படுத்துவோம், ஜெபிப்போம். விசுவாசத்துடன், வைராக்கியத்துடன் நாங்கள் ஜெபிப்போம். வெற்றி ஆண்டவரின் ராஜ்யத்துக்கு. ஆமேன்.